தூங்கும்போது இவ எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா. என்ன சொல்லி என்ன? நீயா? ஆமா, நான் தான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னோட ரூம், நான் தூங்க வந்தேன். இல்ல, நீ இங்க வரக்கூடாது. ஏன்? என்ன இப்போ இது என்னோட ரூம். என்னது உன் ரூமா? அப்ப நான் எங்க போறது? அது எனக்கு என்ன தெரியும்? இல்ல, உனக்கு எப்பவுமே இதே வேலை தானா? என்ன அர்த்தம்? இல்ல 24 ஹவர்ஸ் என்கிட்ட சண்டை போடவே தயாரா இருக்கியே, அதனால கேட்டேன். இங்க பாரு, நான் சண்டை போடுறதுக்கு தயாரா இல்ல. நான் பாட்டுக்கு ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பிரச்சனை பண்றது யாரு? நீ தானே ஆரம்பிக்கிற. நான் என்ன ஆரம்பிச்சேன்? இது என்னோட ரூம், நான் இங்க தான் தூங்குவேன். இது உன்னோட ரூமா தான் இருந்தது. ஆனா இப்போ இது என்னோட ரூம். ஓ அப்படியா? சரி, இது உன்னோட ரூம்னு நீ எப்படி டிசைட் பண்ண சொல்லு? வேற யாரு டிசைட் பண்ணனும்? வீட்டோட ஓனர் தான் உங்க ரூம் எதுன்னு டிசைட் பண்ணிக்கணும். ஓ, வீட்டு முதலாளியா? நீ முதலாளினா நானும் முதலாளி தான். அண்ட் உன்னோட ஹஸ்பண்ட். அப்படி பார்த்தா இந்த ரூம் எனக்கும் சொந்தம். நான் இங்க தான் தூங்குவேன். தூங்க கூடாது. நீ இந்த ரூம்ல தூங்க கூடாது. நீ வெளிய போயிட்டு எங்க வேணாலும் தூங்கிக்கோ. ஆனா இந்த ரூம்ல கிடையாது. நிச்சயமா இந்த ரூம்ல கிடையாது. ஏன்னா நீ இங்க இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. ஏய் ஹலோ, நான் சண்டை போடல, நீ தான் என் கூட சண்டை போடுற. ஓகே, நீ கொஞ்சம் கூட மாறல, இன்னும் அப்படியே தான் இருக்க. நான் எதுக்கு மாறணும்? நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். பெர்ஃபெக்ஷனை மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, நீ இந்த பில்லோவை இங்க வச்சுட்டு வெளிய போய் தூங்கு. சரி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நீ என்ன அனௌன்ஸ் பண்ண? மறந்துட்டியா? உனக்கு பிருத்வி ரூம் வேணும்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? கிரீஷ் அண்ணா, இதை விட பெரிய ரூம் பிருத்வி ஆக்குபை பண்ணி வச்சிருக்கால, அது இனிமே என்னோடது. நேரா அங்க போ. இது ஏன்? இல்ல, நான் அத முன்னாடி சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. நான் இந்த ரூம்ல கம்ஃபர்டபிளா தான் இருக்கேன். ஏன்னா முன்னாடியே நான் இந்த ரூம்ல தூங்குனேன். சோ எனக்கு இந்த பெட்ல படுத்து பழக்கம் இருக்கு. ஏய், இந்த ரூம் என்னோடது, இந்த பெட் என்னோடது, நான் இங்க தான் தூங்குவேன். இந்த ரூம் என்னோடது, இந்த பெட் என்னோடது, நான் இங்க தான் தூங்குவேன். நீங்க தூங்க கூடாது. நீ வெளிய போய் தூங்கு. சரி, நான் போறேன். ஆனா நீ சொல்றதுனால இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால போறேன். நான் மறுபடியும் திரும்பி வருவேன். திஸ் இஸ் மை ரூம் அண்ட் திஸ் இஸ் மை பெட். நான் இங்க தான் வந்து தூங்குவேன். இப்போதைக்கு நீ கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. ஐம் சாரி. நான் தேவையில்லாம உன்னை இங்க இருந்து விரட்ட வேண்டியதா போயிடுச்சு. ஆக்சுவலி நீ என் பக்கத்திலே இருந்தனா என்னால என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. அதோட உன்னை நான் இந்த ரூம்ல தங்க விட்டேனா என்னால நிச்சயமா அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஒருவேளை நீ என் பக்கத்திலே இருந்தனா கண்டிப்பா தெரிஞ்சிரும். உன்னை பத்தி நான் என் மனசுல நினைக்கிறது உனக்கு தெரிஞ்சிரும். சோ நீ என்னை விட்டு விலகியரு, அதுதான் பெட்டர். என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ? நான் அவளுக்காக என்ன செஞ்சாலும் சரியாவாது, ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. ஏத்துக்கலன்னா போட்டோம், என் மனசுக்கு என்ன படுதோ அதைத்தான் நான் செய்வேன். நடக்கிறது நடக்கும். ஏய், ஸ்ருதியையும் ஜானகி ஆண்டியையும் ட்ராப் பண்ணிட்டியா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நான் ஒரு ட்ரிங்க் குடிக்கலாமா? எனக்கு மூடே சரியில்லை. வாங்க ப்ளீஸ். குடிக்கலாம். ஒன்னு இல்ல, ரெண்டா குடிக்கலாம். என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன் மூட் அவுட்டா இருக்க? என்ன விஷயம்? இல்லண்ணா, இன்னைக்கு என் மூடு சரியாகாது. ஏன்? அண்ணா, நான் ஸ்ருதிய வீட்டுல விட போனல, அவ வழியில என்கிட்ட பேசக்கூட இல்ல. ஃபுல்லா என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தா. முன்ன ஸ்ருதி எப்படி இருந்தா, இப்ப அப்படி இல்லண்ணா. முன்னெல்லாம் விளையாட்டுத்தனமா இருப்பா, என்கிட்ட பேசுவா, என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்பெல்லாம் பேசுறது கூட இல்ல, இக்னோர் பண்றா, மாறிட்டா. டே, கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத. அவ இப்பவும் அப்படியே தான் இருக்கா. அவ உன் மேல கோவமா இருக்கிறதுனால அந்த மாதிரி பிஹேவ் பண்றா, மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. என்கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருந்தா. ஏய், நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோன்னு பிரீதா கிட்ட மட்டும் சொல்லிடாத என்ன? அண்ணா, நீங்க ரொம்ப லக்கி, உங்களுக்கு பேச்சப் ஆயிடுச்சு. ஆனா நான் என்ன பேசினாலும் அவகிட்ட எந்த எஃபெக்டும் இல்ல. அப்படியே கல்லஞ்ச காரி மாதிரி ஆயிட்டா. என்ன ஆச்சரியமா இருக்கு. உன் ஆளு கல்லஞ்ச காரி ஆயிட்டா, என் ஆளு சுத்தமாவே ஐ மீன் திட்டி திட்டி என்ன கொல்றாப்பா. அதான் சொல்லுவாங்கல்ல, மனசுக்கு புரியுது, புத்திக்கு புரியல. அவ ஹிட்லர் ஆகணும்னு முயற்சி பண்றா. ஆனா அந்த ஹிட்லருக்குள்ள இருக்கிற பிரீதா என்னோட பிரீதா. அவ எனக்கு தெரியறா. எப்பெல்லாம் நான் அவகிட்ட அன்பா இருக்கலான்னு கிட்ட போறனோ அப்பெல்லாம் அந்த ஹிட்லர் ரூபத்தை என்கிட்டே காட்டுறா. அட, ஏன் இந்த மாதிரி ரூபத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கா. அவளை வீட்டுல விட போனா என் பக்கம் திரும்பி கூட பார்க்கவே இல்லைனா. அப்ப என் ஆளை நான் ஹக் பண்ணா, பதிலுக்கு அவளும் ஹக் பண்ணா. திடீர்னு என்ன யோசிச்சாலோ என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டா. ஆஸ் இஃப் நான் என்னமோ கிரைம் பண்ண மாதிரி. ஜஸ்ட் இமேஜின். கர்ணா, நான் என் ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொன்னா உங்க ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்றீங்க. ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அதனால என்ன இப்போ?
நாம அண்ணன் தம்பிங்க தானே. அண்ணன் தம்பிங்க ப்ராப்ளம்ஸ் இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீ உன் ஆளை பத்தி சொல்ற, நான் ஏன் ஆளை பத்தி சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். 2 பேரும் காதலிச்சிட்டு பல்பு வாங்கிட்டு நிக்கிறோம், நீ வேற. அண்ணா உங்களுது காதல் கதை தான், ஆனா என்னது? ஏய் ஹலோ, உங்க காதல் கதையும் ஆரம்பிச்சிரும். உங்க 2 பேருக்குள்ளேயும் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணாத, ஓகே? அண்ணா நிஜமா எதுவுமே இல்ல. ரொம்ப ஓவரா பேசாத தம்பி. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். அண்ணா ஆமா ஆமா எனக்கு காதல் இருக்கு, ஆனா ப்ளீஸ் நான் யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அட நான் சொன்னா என்ன, சொல்லனா என்ன ஆக போகுது? நீங்க 2 பேருமே போய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அது எல்லாருக்கும் தெரியதான் போகுது. கர்ணனா இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்ருதி முன்ன மாதிரி இல்ல. முன்னெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவா, சின்ன சின்ன விஷயத்த கூட ஷேர் பண்ணுவா, ஆனா ராத்திரி கூட என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லனா என்ன பண்றது? அவ மாறிட்டா. ஆக்சுவலா இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் பாஸ்ட்ல செஞ்ச தப்பெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்ல உன்னை பாதிச்சிட்டு இருக்கு. பட் ஐ ப்ராமிஸ் யூ கேன் ட்ரஸ்ட் மீ. நான் உங்க 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிருவேன். இதை பத்தி ஸ்ருதி கிட்ட நானே பேசுறேன். ஐ ப்ராமிஸ், உங்க 2 பேரையும் நான் ஒன்னு சேர்ப்பேன். கண்டிப்பா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்த ஐ லவ் யூ டயலாக் எல்லாம் ஸ்ருதி கிட்ட போய் சொல்லுண்ணே. அட சொல்லிடுவேன், ஆனா அதுக்கு பேசணும்ல, அதுக்கப்புறம் காதல் தானா வரும். சரி வா, ஏதாவது சில்லுன்னு குடிச்சிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு எதிரியா? டெல் மீ, நான் யார் இங்க? எனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டெல் மீ நவ. மாப்பிள்ள, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? ஏன்? நீ கிருத்திகா கிட்ட எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு பிருத்வி? டிசப்பாயின்மெண்ட். நான் இவ மேல ரொம்பவே கோவமா இருக்கேன். என்ன இவ ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாத்த. நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். நான் இந்த வீட்ல ஒருத்தன், ரைட்? இந்த வீட்ல நான் ஒரு அங்கம். ஆனா எனக்கு தெரியும், உங்கள பல பேருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது. உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல. தட் இஸ் ஓகே. இன்னைக்கு நான் கிளாசிபிகேஷன் கொடுத்து உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் நான் ஏன் அப்படி இருக்கேன்னு. மகேஷ் அங்கிள் பாம்பு பாம்புன்னு பயந்து பயங்கரமா கத்திக்கிட்டு பார்ட்டிக்கு வந்தார்ல, அப்ப நானும் பாம்புன்னு கத்துனேன். ஆனா எதுக்கு? நான் ஒன்னும் பாம்பை பார்க்கலையே. ஆனா ஏன் கத்துனேன்? ஏன்னா நான் மகேஷ் அங்கிளோட ரெப்புடேஷனை, இந்த வீட்டோட ரெப்புடேஷனை காப்பாற்றணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிறத பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டு மானத்தை நான் இல்ல அந்த பிரீதா காப்பாத்துற மாதிரி இருக்கு. பிரீதா இல்ல, நான் தான் காப்பாத்துறேன். நான் மகேஷ் அங்கிளை பேஸ்மெண்ட்ல ஏன் வச்சேன்னு அப்பதான் வீட்டு ஆளுங்களை தவிர வெளி ஆளுங்க வேற யாருக்குமே தெரியாம இருக்கும். அதாவது மகேஷ் அங்கிள் மென்டலி டிஸ்டர்ப்டுன்னு தெரியாது. வீட்டு மனம் வெளியில போக கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அவரை பேஸ்மெண்ட்ல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சேன். டாக்டர் தான் சொன்னார்ல, மகேஷ் அங்கிள் மென்டலி டிஸ்டர்ப்ட், அவரை மென்டல் அசைலமுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் இல்ல, மகேஷ் அங்கிள் இந்த வீட்ல தான் இருப்பாரு, குடும்பத்தோட தான் இருப்பாருன்னு சொன்னேன். எதுக்கு? ஏன்னு சொல்லுங்க. நான் அவர் எதிரியா? இல்ல, நான் அவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவரை கேர் பண்றேன். அதனாலதான் அவரை பேஸ்மெண்ட்ல கொண்டு போய் நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவர் யாரையும் அட்டாக் பண்ண கூடாதுன்னு நினைச்சானா பிரீதா என்ன பண்ணா? பிரீதா இன்னைக்கு அவரை கேலி குத்தாக்கிட்டா. இல்ல ஆண்டி, தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. நான் ஃபுல் கிளாரிபிகேஷனே தரேன். அதுக்கப்புறமும் நான் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். நான் அங்கிள பேஸ்மெண்ட்ல எதுக்கு தங்க வச்சேன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான். வீட்டுல என்ன நடக்குதுன்னு வெளியாளுங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல. நீங்க எல்லாருமே என்ன எப்பவும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்கல்ல. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நான் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக். என் டிசிஷன் ரொம்பவே டஃபா இருக்கும். நான் ஒரு புது கம்பெனியை ஃபார்ம் பண்ணேன். அதுல லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஏன்? எனக்கு பணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல, என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஏன் அப்படி பண்ண தெரியுமா? பை சான்ஸ் நமக்கு நேரம் சரியில்லாம போச்சுன்னா, ஒருவேளை இந்த உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஃபேஸ், அதாவது மகேஷ் லூத்ரா மென்டலி டிஸ்டர்ப்டுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸ் கிராஷ் ஆயிடும், நம்ம பேங்க்ரப்ட் ஆயிடுவோம். அப்ப யார் ஹெல்ப் பண்ணுவா? எது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்க? அப்ப என்னுடைய புது கம்பெனி ஹெல்ப் பண்ணும். அதுல இருக்கிற ஃபண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதுவும் லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து என் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஃபண்ட்ஸ். நான் இந்த வீட்டு ஆளுங்களுக்கு, வீட்டுக்கு, லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லதான் நினைப்பேன். அவங்க ரெப்புடேஷன், அவங்க மரியாதை எல்லாத்த பத்தியும் நல்லா யோசிப்பேன். ஆனா அந்த பிரீதா எப்ப பாரு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த பிருத்வி தப்பானவன் எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கா. நான் நல்லவன் இல்லைன்னு நிரூபிக்கணும். எனக்கு இன்னொன்னு தெரியும், நான் இந்த வீட்டுல இருக்கிறது பல பேருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு உறுத்துது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை என்னுடைய இந்த டிசிஷன்ஸால லூத்ராஸ்க்கு நல்லது நடக்குதுன்னா பரவாயில்ல, என்ன தப்பா எடுத்துக்கலாம். நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஆனா நான் ஒண்ணு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுதான் என்னுடைய ஒய்ஃபோட சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்.
லிசன் டு மீ. கொஞ்ச நாள் முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன், மன்னிப்பும் கேட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்னேன், கிருத்திகா எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாம். பதிலுக்கு ஒண்ணு தான் நான் கேட்டேன், உன்னுடைய மாரல் சப்போர்ட், உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா நீ எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல. இங்க பாரு, நீ அப்பாவின்னு எனக்கு தெரியும். ஆனா this is high time you have to be very smart. நீ உன் புருஷனுக்காக ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப பண்ணலனா எப்ப பண்ணுவ? ஒருவேளை பிரீதா இந்த வீட்டு மருமகனா, நீ இந்த வீட்டு பொண்ணு. நீ ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கலாம், அதுவும் உன் புருஷனுக்காக. எப்பலாம் அவ எனக்கு எதிராக சொல்றாளோ, ஆக்ஷன் எடுக்கிறாளோ, நீ எனக்காக ஸ்டாண்ட் பண்ணணும்ல. ஆனா நீ என்னைக்கும் பண்றது இல்ல. Let me tell you, நான் உன் மேல ரொம்பவே கோவமா இருக்கேன். Highly disappointed with you. Highly disappointed. I'm sorry. கிருத்திகா நில்லுமா. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, நான் எல்லாரையும் உங்களை வார்ன் பண்றேன். உங்கள யாருமே பேஸ்மெண்ட்டுக்கு போகவே கூடாது. மகேஷ் அங்கிளை பார்க்கவே கூடாது. ஏன்னா அவர் எப்ப வேணாலும் யார் வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் மென்டல் அசைலமுக்கு போறதை யாராலையுமே தடுக்க முடியாது. இப்ப இந்த வார்னிங்னால நீங்க என்ன முன்ன மாதிரி கெட்டவன்னு நினைச்சாலும் சரி, இல்ல புத்திசாலித்தனமா நினைச்சாலும் சரி, அதை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். கிருத்திகா, Now you can hug me. கர்ணனா, ம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த பொண்ணுங்க ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்காங்க? என்ன அவங்க ரொம்ப இன்னசென்ட்ரா? பொண்ணுங்களா இன்னசென்டா? என்னன்னா கண்டதையும் உளறீங்க. இல்ல, நான் ஆக்சுவலி கரெக்டா தான் சொல்றேன். பொண்ணுங்க இன்னசென்ட் தான். என்னன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், ஆனா அது கிடைச்சிட்டா அது மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுது. உடனே வேற எதுலயாவது டைவர்ட் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்தோட ஒர்த் என்னன்னு அப்புறமா தான் புரியுது. ஐ மீன் தேர் கன்ஃபியூஸ்ட். கர்ணனா, என்னன்னா என்ன இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றீங்க? இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஸ்டேட்மெண்ட்டை பொண்ணுங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல என்ன இது வேணும் அது வேணும் தெரியும் தெரியாதுன்னு என்னன்னா என்ன மொத்தமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா நானும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். ஏன்னா பிரீதாக்கு என்ன வேணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ எப்ப பார்த்தாலும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. அவ கேட்டது அவளுக்கு வேண்டாம், எதை அவ கேட்கலையோ அது வேணுங்கிறா. ஐ எம் ஆல்சோ வெரி கன்ஃபியூஸ் ஆக்சுவலி. கர்ணனா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தான் ஒன்னும் புரியல. ரிஷப் அண்ணா இருந்திருந்தா அழகா புரிய வச்சிருப்பாரு. இங்க பாரு சாமி இப்படி பண்ணு, இங்க பாரு சாமி அப்படி பண்ணு, சாமி இது கரெக்ட் இது சரி. ஆனா நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. தலை தானே சுத்துது. ச்சே. அண்ணா, ஐ எம் சாரி. நான் சொன்னதை ப்ளீஸ் தப்பா எடுத்துக்க வேண்டாம். சாரி, நான் தப்பா எதுவும் சொல்லல. இல்ல, நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கல. ரிஷப் அண்ணா ஞாபகம் வந்துருச்சு. அவன் எங்க போனானே தெரியல. அவனை எங்கெங்கயோ தேடினேன். ஆனா இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. ஐ மிஸ் ஹிம். நானும் ரிஷப் அண்ணாவை மிஸ் பண்றேன். எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு. நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கண்ணா. எனக்கு போராட கத்து கொடுத்ததே அவன்தான். ஆன் த ஃபீல்ட், ஆஃப் த ஃபீல்ட், எது சரியோ அதுக்காக போராடு, அதை அடையணும்னு சொல்லுவான். ஹி யூஸ் டு டெல் மீ திஸ். உனக்கும் அதையே சொல்றேன். நீயும் போராட. உனக்கு லைஃப்ல எது வேணுமோ அதை போராடி தான் ஜெயிக்கணும். வாழ்க்கை ஒரு தடவை தான். எது வேணுமோ அதுக்காக போராடணும், அதை அடைஞ்சிடணும். புரியுதா? அண்ணா, எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன அது? ஸ்ருதி. பட் ஸ்ருதி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நான் அவகிட்ட பேச முயற்சி பண்றேன், ஆனா அவ பேச மாட்டேங்கிறா. என்னோட சண்டை போட்டா நான் என்ன பண்றது? அப்ப நீயும் சண்டை போடு. ஐ மீன் அவளுக்காக சண்டை போடு. பட் எப்படி 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 எப்பெல்லாம் நான் அவகிட்ட பேச முயற்சி பண்றேனோ அப்பெல்லாம் சண்டை போடுறா, என்ன இக்னோர் பண்றா, என்ன தூரமா தள்ளி விடுறா, திட்டிக்கிட்டே இருக்கா, ஆனா பேச மாட்டேங்கிறா. என்ன பண்றது? நீ நேரா வீட்டுக்கு போயிடு. அண்ணா, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வீட்டுக்கு போறது? டேய், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த டைம் எல்லாம் பார்க்க கூடாதுடா. பிரீத்தாவை லவ் பண்ற டைம்ல மிட் நைட்ல வீட்டுக்கு போயிருக்கேன். கத்துக்கோ. கிளம்பு, இப்பவே போ. அவகிட்ட போய் பேசு. கர்ணனா, நான் எப்படி போறது? கதவு லாக் ஆயிருக்குண்ணா. பெல் அடிச்சா யாராவது பாத்துருவாங்கண்ணா. டேய், நீ இந்த கரனோட தம்பிடா. என்கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கோ. கதவு சாத்திட்டாங்கன்னா என்ன, ஜன்னல் எதுக்கு இருக்கு? ஜன்னலா? நேரா ஜன்னலை திறந்து உள்ள குதிச்சிரு. லிவிங் ரூம் இருக்கும், அங்கிருந்து நேரா பெட்ரூமுக்கு போயிடு. உள்ள போன உடனே அவகிட்ட பேசியே ஆகணும்னு அடம் பிடி. விடாத. மீறினா நீ அவளுக்கு புரிய வை.
சரி. ஆக்சுவலா உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பெட் அத அவ ஆக்கிரமிச்சிருக்கா. போய் சண்டை போட போறேன். போராடி பெட்டை வாங்குறேன். அண்ணா பெட்டுக்கெல்லாம் சண்டை. ஹாய். கிருத்திகா, எங்க பாருமா ப்ளீஸ், இப்படி அழறத நிறுத்து. எப்படி நான் அழுகையை நிறுத்த முடியுமா? ஏன் அழுகையை நிறுத்தணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு பிருத்வி அப்படி திட்டுறாரு? நான் என்ன பண்ணேன்? உன் மேல எந்த தப்புமே இல்லம்மா. எல்லா தப்புமே அந்த பிரீத்தாவோடதுதான். எல்லா தடவையும் பிருத்வி கிட்ட அவ சண்டை போடுறான். அதனால பாதிக்கிறது நீயா தான் இருக்க. ராக்கி, இங்க பாரு, நீ ஏன் பிரீத்தாக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டேங்கிற? எல்லாத்தையும் நிறுத்த சொல்லு. ஏன்னா அவளால கிருத்திகாவோட கல்யாண வாழ்க்கையே நாசமாயிட்டு இருக்கு. அத்தை, நான் போய் பிரீதா கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஏன்னா பிரீதா என்னெல்லாம் செஞ்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லையே. மறுபடியுமா? பிரீத்தாவை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆகுதா? நீ எல்லா தடவையும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. பிரீதா என்னதான் தப்பு பண்ணாலும் சரி அண்ணி, உங்களுக்கு எப்பவுமே அவ பெர்ஃபெக்ட்டா தான் தெரியறா. அவ எப்பவுமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட் தான் இல்ல? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ணி, பிரீதா இந்த வீட்டோட மருமக. ஆனா கிருத்திகா இந்த வீட்டு பொண்ணு. பிருத்வி சொன்னது கரெக்ட் தானே? நீங்க எப்பவும் உங்க மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, மகளுக்கு இல்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க? கிருத்திகா என்னோட மகன்றீங்கல்ல, உங்க மகளுக்கு நீங்க துணையா இருக்க மாட்டீங்களா? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். எல்லா தடவையும் உங்களுக்கு பிரீதா தான் முக்கியம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அண்ணி, அவளுக்கு பாசத்தை காட்டுங்க, அவளுக்கு சப்போர்ட் கூட பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க அண்ணி, என்னோட மகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அண்ணி. கரீனாக்கா, ஒருவேளை உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கிருத்திகாவை கம்மியா நேசிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் பிரீதா என்னெல்லாம் செஞ்சாலும் அது எல்லாமே மகேஷ்காக தான். ஏன்னா அவளும் நம்மள மாதிரியே மகேஷ பேஸ்மெண்ட்ல பார்க்க முடியாது. அதனாலதான் மகேஷ அவரோட ரூம்க்கு கூட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல குடும்பத்தோட இருந்தாருன்னா அவரோட உடல்நிலை சரியாகும் நினைச்சா. அவ நம்ம மகேஷோட நல்லதுக்காக தான் யோசிக்கிறா. ஆனா நீங்க எல்லாரும் அவளை தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. நான் உனக்கு கேட்கட்டுமா ராக்கி? நீ மகேஷ வீட்டு பேஸ்மெண்ட்ல பாக்கணும்னு நினைக்கிறியா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்லையா? சொல்லு. பேஸ்மெண்ட்ல தான். நீ சொல்றது கரெக்ட் தான். பிருத்வி ரொம்ப நல்லவன்னு நான் சொல்ல வரல. ஆனா முன்ன மாதிரியே இன்னைக்கு கூட அவன் சரியான முடிவை தான் எடுத்திருக்கான். மகேஷ் பேஸ்மெண்ட்ல வச்சுக்கலான்னு சொன்னான், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டான்னு சொன்னான். ஆனா இங்க பாருமா, அவன் நம்ம கண்ணு முன்னாடியாவது இருப்பான்ல. அவன் நல்லா இருக்கான்னு நினைக்கும் போது என் மனசு நிம்மதியா இருக்கும். அவனுக்கு அட்டாக்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பான்லம்மா, எங்கேயும் போக மாட்டான். அதனால பிருத்வி என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் நல்லதுக்கு தான். மாம் ப்ளீஸ் அழறத நிறுத்துங்க. மா, இப்ப எனக்கு 2 கடமை இருக்கு. ஒன்னு பொண்ணா, இன்னொன்னு மனைவியா. என்னுடைய ஹஸ்பண்ட் என்னெல்லாம் செய்யறாரோ அது எல்லாமே கரெக்ட் தான். அண்ட் அவருக்கு முழுசா சப்போர்ட் பண்ணுவேன், ஃபுல்லா துணையா இருப்பேன். உங்களுக்கு கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும், பிருத்வி ரொம்ப நல்ல மனுஷமா. அது உங்க கண்ணுக்கு தெரியல, எனக்கு தெரியும். அவருடைய ஒய்ஃப் ஆச்சே. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்ல? உங்களுக்கு பிரீதா தானே பிடிக்கும், அவ தானே கரெக்ட். ஆனா இனிமே, இன்னைக்கு இதோ இந்த நிமிஷமே பிரீதா எனக்கு எதுவுமே இல்லம்மா. என் மனசுல நான் உங்க மேல வச்சிருந்த ஃபீலிங்ஸ், ரெஸ்பெக்ட், என்னுடைய அன்பு இப்ப எதுவுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிரீதா ஒரு ஃப்ராட், அவ்வளவுதான். ஏமாத்துக்காரி. அவ மருமகளா, மகளா, அண்ணியா மாறி இந்த மொத்த வீட்டையும் ஏமாத்திட்டா. பணத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா. இனிமே அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நான் ஒவ்வொரு அடியிலையும்
என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதோட அவருக்காக மட்டும்தான் நான் வந்து நிப்பேன். இதுதான் என்னோட விஷ். அதோடம்மா, ஏன் நீங்க ஏன் இன்னும் பிரீத்தாவை நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம முன்னாடி தானே இந்த வீட்டுக்கு வந்தா. ஞாபகப்படுத்தி பாருங்க, அந்த டைம்ல இருந்தீங்கல்ல நீங்க. அம்மாவை இந்த வீட்டு முதலாளி மாதிரி வந்தா. அது மட்டும் இல்லாம அவ வாயாலே இது ஒத்துக்கிட்டா. ரைட்டா? அவ பணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னான். கரண் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் பணத்துக்காக மட்டும்தான். கரெக்டா சொல்ற கிருத்திகா. அவ தான் அவ வாயாலேயே சொன்னாலே, இதுக்கு முன்னாடியும் பணத்துக்காக தான் வந்திருந்தா, இப்பவும் பணத்துக்காக தான் வந்திருக்கா. நீ கேட்கலையா என்ன? அவ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும் அண்ணி. அந்த பிரீதா இந்த வீட்டுக்கு பணத்துக்காக மட்டும்தான் வந்தா. அவ கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் பணம் மட்டும்தான் காரணம். முதல் தடவையா அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அண்ணி. யூ நோ வாட்? அம்மா, பாட்டி, அம்மா, இன்னை வரைக்கும் நான் எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இனிமே கிருத்திகா அவ மனசு சொல்றதான் கேப்பா. என் மனசு பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணா அது பிருத்விக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நான் பிரீதாக்கு அகைன்ஸ்டா போய் பிருத்விக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் அதையும் பண்ணுவேன்.